நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைனோபாக்டீரியா காங்கேயம் 1 லிக்விட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நம்ம பதிவு நம்ம சேனலில் போட்டதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்காகத்தான் இந்த விளக்கப்பதிவு ஒன்று போடலாம். ஏன்னா மக்களுக்கு உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உண்மை எது போலி எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவு போடுறோங்க. நிறைய நண்பர்கள் கோயம்புத்தூர்ல இருந்துங்க, திருச்சியிலிருந்து, நிறைய மாவட்டங்கள், கடலூருங்க, கன்னியாகுமரி, கர்நாடகா, இது மாதிரி எல்லா பக்கம் இருந்து நம்ம கூப்பிடுறாங்க. தேனி, திண்டுக்கல்னு சொல்லிட்டுங்க, காஞ்சிபுரம், நிறைய எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு கேட்குற தகவல் என்னன்னா, ஏங்க எதுங்க உண்மைத்தன்மை? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதில் நிறைய விளக்கங்கள் இருக்க மாட்டிருக்குதுங்க. அப்போது இது என்னன்னு நாங்கள் புரிஞ்சுக்க முடியலைங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வாங்கினது ஒரு டைம் ரிசல்ட் கிடச்சது, 2 டைம் கிடச்சதுங்க, அப்புறம் அது மாறி போச்சுங்க, எங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரிசல்ட்டு வராதுங்க. ஏன்னா 100% நான் சொல்லுவேங்க, உண்மையான தாய் திரவம் இதுங்க. ஏன்னா முழுமையான தாய் திரவம் உண்மையானது நம்ம இலைதழைகள், மெயினாக இலைதழைகள் பயன்படுத்துகிறோம். நாட்டு மாட்டு பசுமாட்டு சாணிங்க, காளை மாட்டு சாணி, பசுமாட்டு மூத்திரம், காளமாட்டு மூத்திரம், இது எல்லாம் நம்ம எடுத்து தான் இது ஒவ்வொன்றும் சேகரித்து அதிலிருந்து இலைதழைகள் நிறைய தலைகள் சேர்க்குறோம். இதையெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இதையெல்லாம் ரெடி பண்ணி அதை டைல்யூட் பண்ணி தான் நம்ம அதிலிருந்து பிரித்து எடுத்தது தான் இந்த காங்கேயம் 1 லிக்விட். ஈசி அப்படிங்கக்கூடிய சைனோபாக்டீரியா என்று சொல்லக்கூடிய காங்கேயம் 1 லிக்விடுங்க. ஏன்னா நம்ம பொய்யான தகவல் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் சொல்கிறதில்லைங்க. ஏன்னா நம்ம ஆவணப்படுத்தி இருக்கிறோம். தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா இதில் அதிகப்படியான தலைச்சத்துக்கள் இருக்குது. தலைச்சத்து தான் ஒரு பயிருக்கு தேவையானதுங்க. ஏன்னா தலைச்சத்து இருந்தால் தான் அந்த பயிர் ஆரோக்கியமாக வரும். அதுக்கு முதல் தேவை என்ன? தலைச்சத்து. அப்போ அந்த தலைச்சத்து இதில் அபிர்மதமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயிர் பச்சை கட்டும். பச்சைன்னா நீங்கள் ரசாயன உரம் கொடுத்த மாதிரி கருப்பு வராதுங்க. அந்த இயல்பு, அந்த பயிருக்கு உண்டான இயல்பான கலர் என்னவோ, நேச்சுரல் கலர் என்னவோ, அந்த தன்மையில் தான் அந்த பயிர் வருங்க. ஏன்னா இது உண்மைத்தன்மைங்க. ஏன்னா நம்ம ரசாயனம் கொடுத்தா தான் அது செயற்கை கருப்பு, அப்போ பூச்சி உழுவும். நம்ம இயற்கையான நேச்சுரல் கலர் என்னவோ அந்த தன்மையில் வரையில அப்போ அதனுடைய வளர்ச்சி தரமாக இருக்கும், அது நிரந்தரமாக இருக்குங்க, மெதுவாக வளரும். அதனுடைய விளைச்சல், அதோட தன்மை எல்லாமே வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மண் நல்லா இருக்கணும், மண் நல்லா இருந்தால் பயிர் நல்லா இருக்கும், பயிர் நல்லா இருந்தால் விளைச்சல் நல்லா இருக்குங்க, விளைச்சல் நல்லா இருந்தால் ஒரு விவசாயியும் நல்லா இருப்பானுங்க. இதுதான் கான்செப்ட். கெட்டுப்போன மண்ணை என்னத்தை போட்டிங்கனாலும் வராது. அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க 30 நாள் ஆகும் அப்படின்லாம் ஒரு சிலர் விவசாயிகள் கேட்குறாங்க. என்னங்க 30 நாள் ஆகுங்களா அது ரிசல்ட் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறுங்க. நீங்கள் தரை வழியாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் லேட் ஆகும். இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணையில் 48 மணி நேரத்தில் அந்த பயிரோட தன்மை, கலர் கண்டிப்பாக 100% மாறுங்க. ஏன்னா இது உண்மை. ஏன்னா எல்லாமே நான் என்னுடைய பயிரில் ஒவ்வொன்றும் கொடுத்து பார்த்து எல்லாமே ரிசல்ட் எடுத்துருக்குறேங்க. அதனால உண்மைத்தன்மையோட பயணிக்கிறேன். ஏன்னா இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்கேன். அந்த கருப்பு கவுனியில் இன்னும் இது வரைக்கும் எதுவுமே நான் பண்ணாமே அது உண்டான என்ன இயல்பான கலரோ அந்த கலர் இருக்குதுங்க. இதுதான் நேச்சுரலான பச்சையம். இதுதான் நேச்சுரல் பச்சையம். இதுக்கு நம்ம ஏதாவது ஃபெர்டிலைசர் போட்டோம்னா மட்டும்தான் அது செயற்கை கருப்பாகும். அந்த கருப்பு உண்டு பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம இருந்ததுங்க. இதில் நைட்ரஜன் இருக்குதுங்க, பொட்டாஸ் இருக்குது. என்ன நீங்கள்லாம் பொட்டாஸ் எல்லாம் வெளியில் வாங்கவே வேண்டியதில்லை. இதுலேயே பொட்டாஸும் கொடுத்துட்றோங்க. பொட்டாஸ் கொடுத்துட்றோம், ஜிங்க்கு கொடுத்துட்றோம், பாஸ்பரஸ் கொடுத்துட்றோம், அயன் கொடுத்துட்றோம், காப்பர் கொடுத்துட்றோம், மெக்னீசியம் கொடுத்துட்றோம், துத்தநாகம் கொடுத்துட்றாங்க. எல்லாமே இந்த தாய் திரவத்தில் நான் எல்லாம் ஒன்று சேர்த்தி கொடுக்குறேன். இது ஒன்று சேர்த்தி கொடுக்கல, நீங்கள் இந்த 1 லிட்டரை வச்சு 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அந்த 200 லிட்டர் நீங்கள் 20 லிட்டர் எடுத்து அடுத்த பேரலுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்டுங்க. ஏன்னா இதுதான் இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் 7 ஆண்டுகள் போராடி தான் இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சேன். இதுக்கு என்னோட பல ஏக்கரையெல்லாம் மரவள்ளி அழிச்சு ஓட்டினேன், நெல்லம்பயிர் அழிச்சிருக்கிறேன். ஏன்னா நெல் அது வேஸ்ட் ஆகிருக்குங்க, புகையான உளுந்து, பொரியான உளுந்து, கருக்காயை இதெல்லாம் போயிருக்கு. நிலக்கடலையில் லாஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு கிராப்லையும் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டிருக்கிறேன், பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இது எல்லாமே நிறைய அழிச்சு ஓட்டியிருக்கிறேன். ஏன்னா நம்மளோடைய சொன்ன மாதிரி விளைஞ்சதுன்னா வீட்டுக்கு, விளையலைன்னா காட்டுக்கு உரம், அது மாதிரி அந்த கான்செப்டில் தான் நான் நிறைய அழிச்சு ஓட்டி இருக்கிறேங்க. ஏன்னா இப்போ போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா
இந்த தடவை வந்து உளுந்து 1 ஏக்கர் போட்டிருந்தேன். 1 ஏக்கர் வந்து அதுக்கு புதுவிதமான ஒரு கரைசல் கண்டுபிடிக்கலாம், அது என்னென்னு ஆய்வு பண்ணலான்ட்டு பண்ணையில தான் அதில் வந்து நான் வந்து அழிச்சு ஓட்டுனுங்க. அது வந்து அதோட தன்மை மாறி போச்சு. அதனால வந்து அதை அழிச்சு ஓட்டிட்டு நான் அதையெல்லாம் யூடியூப்பில் போடவே இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து ஒரு ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோவாக போடணும், மக்களுக்கு போடணும். அப்படி மக்களுக்கு போட்டால் மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் மக்கள் வந்து நிலச்சி நிற்பாங்க. நம்ம வந்து யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும், நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரணும், இப்படின்லாம் நம்ம வீடியோ போடுறது கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் இயற்கை விவசாயிகளை ஆதரிக்கணும், எல்லாத்தையும் இயற்கை விவசாயிகளாக மாற்றணும், எல்லாத்துக்கும் நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதா என்னோட நோக்கங்க. அந்த நோக்கத்திலிருந்து நான் எந்த நோக்கத்தில் உள்ள வந்தனோ அந்த நோக்கத்திலிருந்து இன்னும் நான் பின்வாங்காமல் நான் போயிட்டுருக்குறேங்க. ஏன்னா நான் கார்பரேட் கிடையாது, நான் விவசாயி. ஏன்னா நான் ஒரு சாமானிய விவசாயி. அதனால விவசாயி ஒருத்தர் நல்லது தான் செய்யணும். இயற்கை விவசாயினாவே எல்லாரும் நல்லது தான் செய்யணும். அதை விட்டு நம்ம கார்பரேட்டுக்கார மாதிரி நான் போகக்கூடாதுங்க. அது மாதிரி கார்பரேட்டுக்காரனாட்ட நான் போனேன்னா ஒரு இயற்கை விவசாயிக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. சரிங்களா? அதனால வந்து முழுமையாக இயற்கை விவசாயம் செய்யணும், அந்த இயற்கை விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர்றதா நம்மளுடைய நோக்கம், வெளியேற்றுறது நம்ம நோக்கம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் இயற்கை விவசாயிகளாக மாற்றணும். தமிழ்நாடே வந்து இயற்கை விவசாய மாநிலமாக மாறணுங்கிறது என்னோட நோக்கங்க. அந்த நோக்கத்தை நான் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன எடுத்ததே நம்ம மாற்ற முடியாது. அதனால இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். அதை அடுத்தடுத்த ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போகலான்ட்டு நம்மளுடைய நோக்கம். எல்லாத்தோட இணைந்து பயணித்து நம்ம அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம இலவச ஆலோசனை கொடுக்குறோம். அவங்க ஃபீல்டுக்கு போய் இந்தாங்க இந்த ரகத்தை பயிர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அதையெல்லாம் அவங்களுக்கு நெல் ரகங்கள்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி எல்லாம் ஃப்ரீ ஆலோசனை தான். யார்கிட்டையும் ஒரு பைசா கூட இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்குறது கிடையாதுங்க. அதனால எல்லாத்துக்கும் இலவச ஆலோசனை கொடுத்து எல்லாத்தையும் நல்ல விளைச்சல் எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால எல்லாமே நம்ம வந்து இனிமேல் வீடியோ போடுவோங்க. ஏன்னா உண்மைத்தன்மையோட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு விவசாயிகளே, தாய் தர உணவை இப்படித்தான் இருக்கணும், இதில் என்னென்ன பண்ணுறோம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அதனால எல்லாருமே நம்பகத்தன்மையோட வாங்கி பயன்படுத்துங்க, பயனடைங்க. போலிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா போலின்னு நம்பி போனோம்னா எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு கடைசியில் இன்னைக்கு வந்து ஒரு மாயை ரசாயன விவசாயத்துக்குள்ளே வந்தாங்க இல்லைங்களா? எப்படி இது வந்து அதிக விளைச்சல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரசாயன உரங்கள் வாங்கி போட்டதுனால இன்னைக்கு மண்ணும் கெட்டு போய் மண்ணு மலடாகி போச்சு. அதனால மனுஷனும் மலடாகி போயிட்டான். அதனால நிறைய பக்க விளைவுகள் தொந்தரவுகள் வந்துட்டு இருக்குது. அதனால இது மாதிரி இருக்கையில நீங்க விவசாயிகளே, நீங்க புரிதலோட பயணிங்க, உண்மைத்தன்மையை எதுன்னு தெரிஞ்சு வாங்கி பயன்பெறுங்க. இல்லைன்னா போலிகளெல்லாம் வாங்கி பயனடையாதீங்க. பயனடைஞ்சிங்கன்னா உங்க மண்ணையும் கெடுத்து உங்களையும் கெடுத்துக்குவீங்க. அதனால ரிசல்ட் வராது. ஏன்னா இன்னைக்கு விவசாயம் செய்யறதே பெரிய சவால் தான் செய்கிறோம். ஏன்னா நம்ம வந்து லாபமாக நட்டமானு கணக்கு பார்க்கறது அந்த பயிர் கிராப் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். லாப நட்ட கணக்கு பார்க்கறது மற்ற தொழில் கிடையாதுங்க. முன்னாடியே லாப நட்டத்தை பார்த்து அதை விட்டுட்டு போகிறதுக்கு இது அப்படி கிடையாதுங்க. அதனால நட்டத்தை நோக்கி விவசாயிகள் போயிடக்கூடாது, லாபத்தை நோக்கி வரணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம். அதனால அந்த எண்ணத்தை நான் தெளிவாக விவசாயிகளுக்கு சொல்கிறேன். அதனால உண்மைத்தன்மையோட பயணிங்க, உண்மையை நம்பி பார்த்து வாங்க, போலிகள் நம்பி ஏமாந்துடாதீங்க. எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து பயிற்சின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. எல்லாரும் முன்னோடி விவசாயிகள்லாம் இருக்காங்க. இப்போ நிறைய பாமையன் ஐயா இருக்காரு, பூச்சி செல்வம் ஐயா இருக்காரு, நிறைய இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். முன்னோடி விவசாயி சுந்தரராமன் ஐயா இருக்காரு. இதே மாதிரி நம்ம கற்பூர கரைசல் கண்டுபிடிச்ச ஸ்ரீதர் ஐயா இருக்காரு. இது மாதிரி நிறைய முன்னோடி விவசாயிகள்லாம் இருக்காங்க. இது மாதிரி இவங்ககிட்ட எல்லாம் நிறைய அவங்களாம் ஃப்ரீ ஆலோசனை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இலவசமாக. அதனால எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பணம் கொடுத்து பயிற்சின்னு போய் ஏமாந்துடாதீங்க. யாருமே உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து உங்களுக்கு வந்து விளைச்சலை கூட்ட முடியாது. விவசாயிகளே, தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல புரிதலோடு கேட்கணும். அப்போ என்னோட மண்ணில் நான் நான் இந்த கிராப் வச்சேன்னா இவ்வளோ விளைச்சல் எடுக்கிறேன், உங்கள்கிட்ட பயிற்சிக்கு வந்தால் நான் வந்து அப்போ இவ்வளோ விளைச்சல் எடுக்க முடியுமா, இதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்களா, இப்படின்லாம் நீங்கள் ஒரு பக்கம் போய் கேட்கணும். கேட்டால் தான் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. சும்மா மொட்டைதாசன் குட்டைன்னு ஒரு மாதிரி நம்ம போனோமா வந்தோமான்லாம் எந்த பயிற்சிக்கு போனாலும் எங்கே போனாலும் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல போனாலும் உங்களோட புரிதலோடு இருக்கணும். புரிதலோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும், நிலச்சி நிற்க முடியும். அதனால விவசாயிகளே, நல்லதை செய்யுங்க. நம்ம தாய்மண் நல்லா இருக்கணும். நம்ம தாய்மண் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த தமிழ்நாட்டை வந்து நம்ம இயற்கை விவசாய மாநிலமாக மாற்றணும். அதுக்கு எல்லா விவசாயிகளும் ஒத்துழைப்பு தரணும். எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வாங்க. எல்லாத்துக்கும் நஞ்சு இல்லாத உணவு கொடுப்போம். ஏன்னா இன்னைக்கு புதிய நோய் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பார்த்தா கேன்சர்,
ஏகப்பட்ட பேருக்கு யாரை பார்த்தாலும் கேன்சருங்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியருங்கிறாங்க. இதை இன்னைக்கு கூட ஒருத்தர் நண்பர் வந்து இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர்னால இறந்துட்டார். இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. அதனால வந்து இதையெல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் ரசாயன விவசாயத்தை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாரும் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலாங்க. எல்லாரும் நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம். உங்களுடைய தலைமுறை நல்லா இருக்கு, உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. அதனால எல்லாருமே இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து செய்வோங்க. எல்லாத்துக்கும் இலவச ஆலோசனைகள் கொடுப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்க. நன்றிங்க.